Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா DB box. அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவோம், MCB பாக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் வாங்க போறோமா, சிங்கிள் ஃபேஸ் வாங்க போறோமா, அதை பொறுத்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸை சூஸ் பண்ணும்போது நம்ம எத்தனை வே MCB வைக்க போறோம் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிட்டு தான் அந்த பாக்ஸை சூஸ் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. இதை நம்ம சூஸ் பண்ணாதான் கரெக்டான வேஸ்ல நம்ம வந்து MCB போட முடியும். MCB ஒழுங்கா போட்டாதான் நம்ம வீட்டில் கூடிய எக்யூப்மெண்ட்ஸுக்கு தனித்தனி சர்க்கியூட்டாக போகும். அது ஏதாவது டேமேஜ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ட்ரிப் பண்ணி அதை சேஃபாக வைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் நம்ம ஃபேஸ் செலக்டரோட வாங்கியிருக்கோம். ஓகேவா? இதை பற்றி அன்பாக்சிங்கும் இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை ஃபுல்லாகவே உடச்சி நம்ம பைப் லைன் போட்டிருக்கோம். எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ தான் முறையாக நம்மளோட சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லெக்ராண்ட் பிராண்டில் வாங்கியிருக்கோம். லெக்ராண்டில் எதுக்காக போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிக்கிறது இந்த மாதிரி ரெஸ்ட் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ராண்ட் பிராண்ட் வாங்கிருக்கோம். என்னோட ரேட்டும் நான் வந்து எவ்வளோன்றது சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு பேனல் வந்து நம்ம டிபி பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம ஃபேஸ் செலக்டரோட சேர்த்து வாங்கியிருக்கோம். ஃபேஸ் செலக்டர் ஏதாவது ஒரு ஃபேஸ் போச்சுன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக சேர்த்து வாங்கியிருக்கோம். இப்போ நான் இதை வந்து அன்பாக்சிங் பண்ண பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிபி பாக்ஸ் வாங்கினா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் ஒரு சின்ன சின்ன வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் ஷீட் இது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிபி பாக்ஸ் வைக்கும்போது மேலே ஸ்க்ரூ போட்டு கொடுக்கணும். இதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா கலவு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னதான் பண்ணாலும் அவங்க கலவு போட்டுருவாங்க ஒத்துறாரு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டாப் ஷீட்டு. ஓகேங்களா? இது வந்து மூடி. இந்த மூடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேலை இல்லை. நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிபி பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா MCB பாக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இந்த MCB பாக்ஸில் பாருங்கள், நான் ஃபேஸ் செலக்டர் இன்பில்டாகவே வந்துடும். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க, இதில் வரக்கூடிய ஃபேஸ் செலக்டர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக தானே இருக்குது, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம MCB கொடுக்கக்கூடிய கனெக்டர்ஸு கீழே லூப் கொடுப்போம் இல்லையா, அதுக்கான கனெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் இப்போதைக்கு வேலையே கிடையாது. ஓகேவா? இதுக்கு வந்து இப்போதைக்கு வேலை இல்லை. நம்ம வந்து வயரிங் பண்ணும்போது மட்டும்தான் இதெல்லாம் வந்து தேவைப்படும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே கொடுத்துருக்கிறது கனெக்டர்ஸு, கொஞ்சம் ஒயரு, அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒயரை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்குன்னா அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் யூஸ்ஸு. நான் வயரிங் பண்ணும்போது எப்படி வயரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இது வந்து ஃபேஸ் செலக்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். RYB 3 ஃபேஸ்க்கான ஃபேஸ் செலக்டர். ஒரு ஃபேஸ் போயிடுச்சுன்னா இன்னொரு ஃபேஸை வந்து நம்ம லைனுக்கு மாற்றிக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா MCB வே. கீழே பார்த்தீங்கன்னா 8, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 3 6 அப்படி இருக்கும். நம்ம இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RYB அப்படின்னு ரெட்டு, எல்லோ, பிளாக்கு, ப்ளூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் போட்டு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்கொயர் mm கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐசோலேட்டரு, ஒரு ஃபேஸ் செலக்டர் அது மாதிரி வரும். இந்த ஸ்லிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது எத்தனை வே அப்படின்றத மாதிரி டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எது எத்தனை இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து விசிபிளாக பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 சேனல் கொடுத்துருக்காங்க. 4 சேனலில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 1, இது பார்த்தீங்கன்னா 6 வே. ஓகேங்களா? இதில் வந்து 6, இதில் 6, இதில் 6. ஓகேங்களா? இதில் வந்து 8 பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டரு, 4 போல் ஐசோலேட்டரு, ஒரு 4 போல் RCCB அது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 3 இதில் வந்து RYB அப்படின்ட்டு நம்ம MCB வந்து பிரித்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு இது போதுமானது. ஒரு எர்த் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்து நியூட்ரல் கனெக்டர், அதாவது இன்கமிங்க்கு தனியாக கொடுத்துக்கலாம், அவுட் கோயிங்க்கு நியூட்ரல் கனெக்டர் வந்து தனியாக நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபால்ட்டு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது பேனல் பாக்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10 MCB தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஒரு 5 MCB அதிகமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டிருந்தாங்க இந்த ஃபேஸ் செலக்டர் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் செலக்டர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஏன்னா இப்போ வரது எல்லா பாக்ஸ்லையுமே வந்து வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஒரு 200 rupees கிட்ட கொஞ்சம் வந்து இது கூட தான். ஓகேங்களா? ஏன்னா காம்பாக்டாக சின்னதாக செஞ்சுருக்காங்க. அதனால
இது பார்த்தீங்கன்னா நம்ம மூடியை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மூடி. இது பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு ஹைட்டில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி அகலத்தில் இல்லாமல் இது வந்து ஹைட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து 3 ஃபேஸ் செலக்டர், ஒரு 4 ரேக்கான நமக்கு வந்து அந்த எம்சிபி வைக்கக்கூடிய ட்ராக், அந்த ரயில் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, ரயில்னா அந்த பாட்டமில் இருக்குல்ல, அதை தான் நம்ம ரயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் 4, இதில் 4, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8. ஓகேங்களா, 8 எம்சிபி வரும். இது வந்து நமக்கு ஏதாவது தேவைப்படலை அப்படின்னா நம்ம இந்த டம்மியை தூக்கி அதில் நம்ம போட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஆர்சிசிபி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸும் போடலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாங்கன்னா போடுவோம். விஷயத்த சொல்லியாச்சு, தேவைன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வேஸ் இருக்கும். 3 வேன்னு பார்த்தீங்கன்னா 6 3 18 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8. ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 எம்சிபி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ROIB 3 ஃபேஸ் செலக்ட் கிடைச்சிரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமும் ஃபேஸும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நம்ம ஃபேஸ் நியூட்ரலை வந்து பிரித்து கொடுக்குறது நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 சதுரம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நம்ம வைக்கக்கூடிய டிபி பாக்ஸ் இது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிபி பாக்ஸ் மூடி எடுத்து வச்சுட்டு இதில் உள்ள ஸ்பேர் எல்லாமே அவுத்துடணும். ஏன்னா கலவையாயிடும். அது எப்படி அவுக்குறன்றதை பார்த்துடலாம். நம்ம இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா கொத்தனார் வந்து கலவை வாரி வாரி வீசுவாங்க. அந்த அவங்க வீசுகிற கலவை வந்து உள்ளெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் அடிச்சிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சரி டிபி பாக்ஸ் வச்சேன்னா ஒரு பொட்டு ஐட்டம் உள்ள விட மாட்டேன். எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்கில் போட்டு எல்லாமே கட்டி ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒப்படைச்சிடுவேன். பத்திரமா வச்சுருங்க. இதில் ஒரு பொருள் போனாலும் நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இதை அப்படியே விட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு சில கொத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூசுகிறாங்க. நம்ம என்ன தான் மாஸ்கிங் போட்டாலும் கரெக்டாக பூசுகிறாங்க. சிலர் பூச மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாமே அவுத்துட்டு எல்லா ஸ்க்ரூவும் அதே இடத்துல வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்களா, ஏன்னா ஸ்க்ரூ எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல வச்சிடணும். ஏன்னா அந்த மரம் அடைச்சிக்கிச்சுன்னா மறுபடியும் நம்ம அதில் முடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா ஸ்க்ரூவும் அவுத்த இடத்துல வச்சுன்னா ஸ்பேர் ஃபுல்லாக இங்கே வச்சுட்டேன். ஏன்னா இந்த ஸ்பேர் எல்லாம் அப்படி க்ளீனாக இருக்கும். நம்ம வேலை செய்யும்போது அப்படியே எடுத்து சூப்பராக வந்து வேலை செய்யலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபேஸ் செலக்டர் எப்படி லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரெக்டாக லூப் கொடுத்துருக்காங்க. அதாவது SS பட்டை தான் கொடுத்துருக்காங்க. காப்பர் பட்டை கூட கிடையாது. கொடுத்துட்டு நேராக வந்து ஒரு அவுட்புட் எடுத்து கொடுத்துட்டாங்க நமக்கு. நம்ம அதுலேருந்து தான் ஒயரிங் பண்ண போகிறோம். இந்த ஒயரிங் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் தெளிவாக எப்படி நம்ம அழகாக பண்ணலாம் அப்படின்றது. அழகுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம அதை கிளியரன்ஸாக கிளாரிட்டியாக பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வேலை எல்லாருமே செய்யலாம். அந்த வேலையை ஸ்மார்ட்டாகவும் நீட்டாகவும் செய்யணும்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் அந்த மைண்ட் செட் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, ஓகே. இது ஃபேஸ் செலக்டர் தூக்கி வர வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எல்லா ஸ்க்ரூவும் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இதில் கலவை போகக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேப் வந்து கம்பல்சரி அடிச்சிடணும். டேப் பார்த்தீங்கன்னா நான் வந்து செலோ டேப்பு தான் அடிப்பேன். மேக்ஸிமம் செலோ டேப் அடிப்பேன். 4-5 டேப் இருக்குது இல்லையா, பட்டையா அதுதான் அடிப்பேன். கஸ்டமர் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா இல்லைப்பா கிடைக்கல அப்படின்ட்டாங்க. நாங்கள் காலையிலே 6 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டோம். கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்சுலேஷன் டேப்பை வந்து கட் பண்ணி ப்ளஸ் மாதிரி பட்டை போட்ட மாதிரி அடிச்சிட்டேன். இப்போ எல்லாமே அடித்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாமே அடித்து தூக்கி நம்ம ஸ்பாட்டில் வச்சுட்டேன். பைப்பு போடுற அளவுக்கு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பைப்பு நான் எப்பயுமே இறக்க மாட்டேன் உள்ள டிபி உள்ள. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 6 அப்படின்னு ஒரு உட்டன் பாக்ஸ் போட்டேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 6 பைப் மேலேருந்து இறக்கிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல், எர்த், இன்வெர்ட்ரு அப்படின்னு ஒரு 5 லைனுக்கு. அது இல்லாமல் தனியாக ஒரு பைப். ஓகேங்களா, அது இல்லாமல் நமக்கு இப்படி வந்து ஒரு ஷார்ட்கட்லேயே சர்க்யூட் போகுது. பார்த்தீங்கன்னா வெளில இருக்க வாசலுக்கு வெளியே ஒரு போர்டு, அந்த போர்டுக்கு மேலே போயும் சர்க்யூட் வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் ஒன்று கொடுத்துட்டேன். ஏன்னா ஒயர் அதிகம் ஆகாது, நமக்கு ஷார்ட்டாகவும் போயிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உடச்சி போடுற டயக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்துருவேன். எங்கே ட்ரில்லிங் பண்ணாலும் பார்த்து தான் ட்ரில் பண்ணணும். வயரிங் கனெக்ஷனாக இருக்கட்டும், ப்ளம்பிங் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே 18 வே வச்சுருக்கேன். இந்த வீட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய பாக்ஸாக தான் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஐடியாஸ் மாற்றிடுறாங்க. எனக்கு இங்கே ஒரு ஃப்ளக் கிடைக்குமா அப்படின்றாங்க. நம்ம உட்டன் பாக்ஸ் தான் பரவாயில்ல, நம்ம வந்து கட் பண்ணி போடலாம். இதெல்லாம் வந்து போட முடியாது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸில் பாருங்கள் எல்லாமே கம்பல்சரி டேப் அடிச்சிட்டேன். ஸ்க்ரூ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்க்ரூலையும் வந்து டேப் அடிச்சிட்டேன். டேப் அடித்து தான் நம்ம வந்து எல்லாமே விட்டுருக்கோம். ஏன்னா சப்போஸ் இவங்க கலவையே அடித்தாலும் சரி எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் அழகாக பாக்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி கூட அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நான் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா, எனக்கு அதில் விஷயமே இல்லை. இப்போ டிபி பாக்ஸில் பாருங்கள் சைடில் ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து அளவு.
இந்த கோட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த ஸ்டீல் வந்து வெளியே தான் பூசு கலவை உள்ளதா இருக்கணும், இது வந்து வெளியே இருக்கணும். ஏன்னா மூடி போடும்போது பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிறதுக்காக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மட்டமாக வச்சு பூச்சிடுங்க, அது ஏன்னா என்னன்னு தெரியல. ஒரு சில கொத்தனார் கரெக்டாக பண்ணுறாங்க, ஒரு சில கொத்தனார் வந்து சரியாக பண்ணுறதில்ல. இதெல்லாம் வந்து ஒரு சில பிரச்சனைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப் லைன் போட்டு வச்சிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாக ஒரு சிட் அவுட் ஏரியா, அதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வருது. நேராக டிபிலேருந்து ஒரு லைன் கொண்டாந்துட்டேன். மேலே வந்து ஓடிஎஸ் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரூப்பில் போடும்போது சைடில் போட்டோம். அங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஜங்ஷன், கீழே ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்கேன். அது லைட்டுக்கும் இது ஒரு ஹோல்டருக்காக கொடுத்துருக்கேன். இதை வந்து ஹோல்ஸ் பண்ணி உள்ளே எடுத்துருக்கோம். இங்கே வந்து 4 மாடல், இங்கேருந்து போட்டுட்டு வெளியில் லைட், அவங்க உள்ளேருந்து லைட் போட்டு வெளியே போகிற மாதிரி அந்த ஆப்ஷனுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் எண்டில் பைப் வந்துருக்கும். ஓகேங்களா, நம்ம ரொம்ப செலவெல்லாம் ஈர்த்து விட மாட்டோம் எப்பயுமே. சரி, கஸ்டமருக்கு நம்ம பார்த்து நிதானமாக ரொம்ப செலவு இல்லாமல் பண்ணுற மாதிரி ஐடியா. பார்த்தீங்கன்னா மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கானது மேலே பாயிண்ட் வச்சிடும். 2 மாடல் வந்து சிமினிக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். கிச்சன் அங்கே தான் வருது. இது வந்து பியூரிஃபயருக்கு ஒரு 2 மாடலு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடல் வச்சுருக்கேன். 2 ஃப்ளக்கை போட்டு 2 சுவிட்சை அங்கே போட்டோம்னா செலவு மிச்சமாயிடும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, லேப்டுக்கு மேலே. இது வந்து போயிட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேக் குத்திருக்கோம் நம்ம வந்து கிச்சனுக்கு போர்டுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4.5 செவர் போடுறாங்க, பீம் வந்து குறுக்கில் இருக்குது, அதனால் பேக் சைட்லேருந்து அவுட் புட் எடுத்துருக்கோம். நான் காட்டுறேன் நான். இது ஃப்ரிட்ஜுக்காக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்சுக்காக வச்சுருக்கேன், நம்ம லைட்டு ஃபேன் போகிறதுக்காக. ஓகேங்களா, இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது, 3 பாக்ஸ் தாங்க. ரொம்பலாம் நான் வைக்கல, சாரி 4 பாக்ஸு, ரொம்ப நம்ம வைக்கல. ஓகேங்களா, அவுட்லெட்டுக்கு ஒன்று உள்ளே இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம்பு நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து 3/4 செவர் போட்டாங்க, கீழே 4.5 போட்டாங்க. அதான் பிரச்சனை. அதனால் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஓட்ட அடிச்சு, பேக்கில் பிளைனாக இருக்கிறதால நம்ம இங்கே கட்டிங் போட்டு இந்த பக்கம் ஒரு 8 மாடல், இந்த பக்கம் ஒரு 8 மாடல் வச்சுட்டு நம்ம இதில். ஓகேங்களா, வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு பாக்ஸ் கேட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் போட்டு லேப்டாப் ஓட்ட அடித்து நேராக வந்து அங்கே ஒரு 6 மாடல் நம்ம போட்டு விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து கம்ப்யூட்டர் வைக்க போகிறோம் நாங்கள், அதனால் அங்கே விட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, மேலே ஒரு பைப் நிற்கிது, அது ஒரு லைட்டுக்காக 2 மாடல் போட்டு விட்டேன். 2 மாடலுக்கு மேலே எல்லாரும் வைக்கிறீங்க, 2 மாடல் தான் வைக்கணும் மேலே வச்சா. ஏன்னா 2 மாடல் ஆங்கிள் ஓட்டோ சீலிங் ரோஸோ போட்டுக்கலாம். அதனால கீழே பார்த்தீங்கன்னா 2 போர்டு 8 மாடல் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 4 மாடல் ஜங்ஷனுக்காக போட்டுட்டு நம்ம அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன்லாம் வந்து நான் பிரித்து இறக்கிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக 3 1 இன்ச் எடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு சர்க்யூட் பாத்ரூமோட சர்க்யூட்லாம் வருது, அதனால் இங்கே வந்து 12 மாடல் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, 12 மாடல் போட்டிருக்கேன். இது வந்து பாத்ரூமில் ஒரே ஒரு 2 மாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன், டாப்பில் வந்து ஒரு நமக்கு ஒரு ஸ்பாட்லைட் பாக்ஸ் இருக்குது. சர்ஃபேஸ் மவுண்ட் வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே வந்து ஏசிக்கான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து பைப் லைன் போகிறதுக்கான வழி இல்லை, சென்டரில் கொடுத்தா பைப் லைன் போக முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பூந்து பக்கத்தில் ஓடிஎஸ் இருக்குது, அது வழியாக வந்து மேலே போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா, 2 மாடல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலுக்குள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து பூஜை ரூம் வைக்க போகிறோம்னாங்க. 6 அடி சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷன் போட்டோம், உள்ள ஒரு 4 மாடல் பாக்ஸுக்காக. இது வந்து டாப் ஜங்ஷன், இது வந்து ஹோம் தேட்டர், அந்த முக்கா பைப் இருக்கு இல்லையா, அது வந்து ஹோம் தேட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா டியூப் லைட், சென்டர் டியூப் லைட் கொடுத்துருக்கு. நம்ம சென்டராக வந்து டியூப் லைட் ஒரு 4 டியூப் லைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி லைட்டுக்காக நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லாஸ்ட் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஹோம் தேட்டர். ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஹோம் தேட்டர் வச்சிருக்கோம். 1 அடியில் இருக்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஹால், சின்னதாக ஒரு டைனிங் ஹால் மாதிரி போட போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்க்யூட் பார்த்தீங்கன்னா மேலே முக்கா வந்து தனியாக வந்து எடுத்துட்டேன். மேலேருந்து வரது மொத்தம் 3 பைப்பு, ஆனால் 2 பைப்புக்கு தான் நம்ம வந்து 2 மாடல் உட்காரோம். அதனால் பார்த்தீங்கன்னா 2 மாடலுக்கு 2 பைப் எடுத்துன்னு ஒரு பைப் மட்டும் வெளியே எடுத்துன்னு மொத்தம் 3 பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா தூக்கி அங்கே விட்டுட்டேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 16 வே, சாரி இது வந்து 12 வே. ஓகேங்களா, 12 வே பாக்ஸ் வந்து இங்கே வச்சிருக்கேன். அந்த பெட்ரூம் வச்சது வந்து 16 வே. ஓகேங்களா, இது பாருங்க, நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. சைடில் ஸ்க்ரூ வந்துச்சுன்னா 12. ஓகேங்களா, இங்கே பாருங்க, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வருது பாருங்க, டாப்பில் வந்தால் 16. ஓகேங்களா, டாப்பில் வந்தால் 16, சைடு மேலங்கிரியே வருதுங்களா ஸ்க்ரூ, இது வந்து 16. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் வரும், சைடில் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து 12. ஓகேங்களா ஸ்க்ரூ. ஓகேவா, இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன மாடல்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா டிவிக்கான யூனிட் இங்கே தான் வருது. நான் சொன்னேன் இல்லையா ஓடிஎஸ், அந்த ஓடிஎஸ் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா காமன் ஹீட்டர் ஒன்று வருது, 2 மாடல் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 8 மாடல்லே கொடுத்துருக்கோம். ஏற்ற அந்த காமன் ஹீட்டருக்கான சுவிச்சஸும் சரி, நம்ம இந்த டிவிக்கான ப்ரொவிஷனுக்கும் சரி இந்த இடத்துல கொடுத்துருக்க மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரு ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிட்டேன் நான். ஏன்னா டிவி அடிக்கும் போதோ போகும்போதோ வரும்போதோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 8 மாடல் போட்டிருக்கேன். 8 மாடல் நம்ம ஒரு முக்கா பைப் மட்டும் எடுத்து வெறும் சாக்கெட்டுக்காக கீழே ஒரு 8 மாடல்.
ஃபுல்லாக சாக்கெட் மட்டும் போடலாம். என்னென்ன ஒரு 6 மாடல் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரு ப்ளஸ் கேமரா அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இது எல்லாமே வந்து நமக்கு அதில் வந்துடும். அதில் வந்துட்டுனா அவங்க அந்த டிவியில் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம இதுலேருந்து ஒரு 2.5 பைப் ஒன்று கொடுப்போம். இது வந்து 4.5 சேவர், அதனால் இதில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இப்படி சிம்பிளாக நம்ம பண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே ஒரு ஜங்ஷன் போட்டிருக்கேன். ஏன்னா ஹோம் தேட்டரா சரி கேமரா சரி இருக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் அங்கே ஒரு 4 மாடல் ஜங்ஷன் போட்டிருக்கேன். இந்த பெட்ரூம் லைனும் பாருங்கள் ஏன் இப்படி வந்து போகுதுன்னா இதுக்கும் காரணம் இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 மாடல் ஒன்று வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் மேலே வந்து முக்காசிவர், இங்கேயும் அதே தான் பண்ணிட்டாங்க அவங்க. மேலே முக்காசிவர், கீழே பார்த்தீங்கன்னா 4 மாடல் ஜங்ஷன் வச்சுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 சேவர் ஒத்தக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பைப் லைன் இறக்கவே முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஓட்டை அடிச்சு எடுத்தாந்து நம்ம இதில் விட்டுருக்கோம். ஓகேவா, பேக் சைடு ஓட்டை அடிச்சு எடுத்தாந்து விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜங்ஷனும் போட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலில் 2 மாடல் ஜங்ஷன் போட்டு 2வே போர்டுக்கான லைன் கொண்டு வந்திருக்கேன். 2வே போர்டுக்கு லைன் கொண்டு வந்திருக்கேன். 2 பைப் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ளம்பர்ஸ் வந்து நோண்டி வச்சிருக்காங்க. நம்ம ஒர்க் பண்ணல, வேறு ஆள் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. பைப் தப்பாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நோண்டுறாங்க. ஓகேங்களா, ஓகே நமக்கு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 2 மாடல் ஜங்ஷன் 2 மாடல் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதை ஏசிக்கு அதை எடுத்தாந்து இங்கே இறக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசிக்கு கிராஸ் வந்து அங்கே தான் வரணும். அதனால் வந்து நம்ம அங்கே இறக்கி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் கீழே வந்து நார்மலாக ஒரு கம்ப்யூட்டருக்கு லைன் கேட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வெளியில் வந்தோம்னு வச்சுக்கலாம். பாருங்கள் ஹாலில் அப்படியே வந்து சுற்றி வரும். சென்ட்ரல் லைட் பாயிண்ட்டு ஏன்னா சேமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச டிபி பாக்ஸ் மேலே எல்லா சர்க்யூட்டும் இறக்கி 12க்கு 6 ஒரு உட்டன் பாக்ஸ் போட்டு அதுலேருந்து ஒரு 6 பைப் மட்டும் சைட் டு சைடாக நம்ம வந்து இறக்கிருக்கோம். ஏன்னா ஒயரை வந்து நம்ம ஒதுக்கி எடுக்கணுன்றதுக்காக, சென்ட்ரலில் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக. ஓகேவா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டரில் வெளியில் வந்தோம்னா ஒரு வெளில வாசல் இது. இங்கே வந்து ஒரு 18 மாடல். ஏன்னா இந்த 18 மாடல் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து நிறைய போட வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாடல் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக கிராஸ்னா நிறையாலாம் இல்லை, ஃப்ளக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கு வந்து ஃப்ளக்லாம் போடணும், 15 ஆம்ஸ் போடணும், 5 ஆம்ஸ் போடணும். அதனால் வந்து நம்ம ஃபேஸ் தேவை, அதனால் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் போட்டு இறக்கிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 மாடல் வச்சுருக்கேன். 8 மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. இந்த சந்தில் பாத்ரூம் இருக்குது. அதுக்கான லைட் ஒன்று இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் ஒன்று கீழே இருக்கும். ஏன்னா இன்வெர்டர் வந்து அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா படிக்கட்டு கீழே வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஷார்ட்கட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து இங்கே ஒரு 6 மாடலு உள்ள பார்த்தீங்கன்னா 2 மாடல் மோட்டருக்கு வச்சுருக்கேன். மோட்டரும் இன்வெர்டரும் வந்து இங்கே வைக்கிறேன்ட்டாங்க. அதனால் நம்ம ஐடியா பண்ணிட்டோம். உள்ளே இருக்க பாத்ரூமுக்கு பைப் லைன் உடச்சி போட்டுருவோம். ஏன்னா எனக்கு இங்கேருந்து டிபிக்கு சர்க்யூட் ஸ்ட்ரைட்டாக போகுது. அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 மாடல் ஃப்ரண்ட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி இது நீட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்கோம். மீட்டர் பாக்ஸுக்கு வந்து இடம் விட்டு வச்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து பேனல் வைக்க போகிறாங்க. அது இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. பேனல் வந்துச்சுன்னா நம்ம அதை வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம். வெளில இருக்க ஸ்பாட் லைட் இருக்குது, அதனால் அதை லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து படிக்கட்டுக்கு. ஸ்டெப்புக்கு போகும்போது ஒரு 2 மாடல் கொடுத்துருக்கேன். 2 மாடல் வந்து ஒரு பேக் ஹண்டி போட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெல் போர்டுக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து எலிவேஷனும் டிசைன் பண்ணலை அவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 மாடல் பாக்ஸ் வச்சு எலிவேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் அந்தளவுக்காக ஒன்றும் நான் வந்து பெரிய விஷயம் சொல்லிடலை. நம்ம டிபி பாக்ஸ் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் நம்ம தேவையான எம்சிபி வந்து நம்ம வச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஃபேஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனி சர்க்யூட் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் 2 ஒயர் கொடுத்தா லைட் எரியணும் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக லைட் எரியும், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. கொஞ்சம் டெக்னிக்கல் ஒர்க்காக பண்ணுறவங்ககிட்ட எலக்ட்ரிக்கலாக கொடுங்க. நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றது யாருக்கிட்ட வேணால் கொடுங்க. சப்போஸ் எங்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் கூப்பிடலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். ஒரு லைக் கொடுத்துட்டு போயிட்டு வாங்க. தேங்க்யூ, பை பை.